ஜிஜி நம்ம ஜேகே வாட்ஸ்அப் பண்ணி ஏதோ ஒரு பொண்ணு யாழ்னிய மீட் பண்ணணும்னு அனுப்பியிருக்கான். இன்னைக்கு எவ்வளவு முக்கியமான நாள்னு தெரியும்ல. நான் வேற என்னமோ பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் இந்த ஜேகே ஏதோ இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்காரு? ஒரே டார்ச்சரா இருக்கு. ஏன்டா காலங்காத்தால வளர்ற? ஒரு நிமிஷம் ஜேகே தான் லைன்ல வர்றாரு. ஒரு நிமிஷம் இரு, வரேன். ஹலோ ஜேகே, நீ எப்ப பாண்டிச்சேரி போற? 10 o'clock ஜேகே. ஏன் இல்ல அந்த யாழ்னி தெரியும்ல உனக்கு, அவளுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு. ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன், பட் அவளை ரீச்சே பண்ண முடியல. ஜேகே, எனக்கு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. தெரியும்பா, அதான் 2 நாளைக்கு முன்னாடி வந்து எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னேன்ல. நான் என்ன போதையில இருந்தேன்னு நினைச்சியா? இல்ல, இது கொஞ்சம் எமர்ஜென்சி. இதுவும் எமர்ஜென்சி தான். போன் ரிங் ஆகுது, அவ போன் அட்டென்ட் பண்ணல. எவ்வளவு எமர்ஜென்சின்னு தெரியுதா? புரிஞ்சுக்கோ அர்ஜுன். உடனே கிளம்பி அவ வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஒரு போன் பண்ணு. யா அர்ஜுன், டெல் மீ. ஜேகே, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மை ப்ராப்ளம். இன்னைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட். நான் வேற பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஓ, வேற பிளான் இருக்கா? அப்ப நீ வேற ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கோ. டேய் ஜோக்கர், நான் சொன்னா புரிஞ்சுக்கோ. இந்த டாஸ்கை நீ முடிக்கல, உனக்கு கல்யாணம் நடக்கும், ஆனா வேலை இருக்காது. ப்ளீஸ் ஜேகே, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மை சிச்சுவேஷன். ஏய், போன் அவே. இங்க எதுக்கு வந்திருக்கோம்? போன் அவே. இதப்படி 10 வருஷம் ஆச்சு, இன்னும் ரொமான்ஸ் மட்டும் குறையல. அது எப்படி குறையும்? ஏய், இருக்கியா? just 45 minutes. யாழ்னிய மீட் பண்ணி just 20 minutes. மொத்தமா 2 hours வேலை. புரியுதா? அதை முடிச்சிட்டு உன் ட்ரிப்பை ஜாலியா என்ஜாய் பண்ணு. ஓகே? சோ நேர்ல நம்ம வாழ்க்கையும் இப்படிதான். அப்பப்போ மக்கராகி டிராஃபிக்ல ஜாம் ஆகி நிக்கும். ஓவர் ஸ்பீட்ல கேட்கா கூட் சைடுக்கு மேல ஸ்பீடா போகும். சோ பிரச்சனை வருதா, பயப்படாதீங்க. டேக் டைவர்ஷன் எடுத்துட்டு போய்க்கிட்டே இருங்க. ஆமாங்க, நாம இப்ப வந்து ஒரு பாட்டு கேட்க போறோம். அதுவும் பாத்தீங்கன்னா ஓல்டு சாங். அந்த பாட்டு கேட்கும்போது நம்ம மனசு லேஸ் ஆகி வானத்துல இருக்கிற பறவை எப்படி படுத்தோ அந்த ஒரு ஃபீல் நமக்குள்ள வரும். சோ மக்களே, நீங்களும் இந்த பாட்டை கேட்டுட்டு வாங்க. நீங்க கேட்டிருக்கிறது உதயம் FM 95.5. ஆமா தம்பி, நானும் 2 மணி நேரமா போனை பண்ணிட்டு இருக்கேன். இந்த யாழ்னி பொண்ணு போனே எடுக்க மாட்டேங்குது. இப்ப கூட யாரோ வந்து கேட்டுட்டு போறாங்கப்பா. காலையில திடீர்னு கிளம்பி போனான். கொஞ்சம் தூரம்தான், நடந்தே போயிடலாம்ப்பா. அவன் பேரு ஏதோ சாம்பா. அவன்கிட்ட கொஞ்சம் பார்த்துதான்ப்பா பேசணும். ஜேகே, யாழ்னி வீட்டில் தான் இருக்கேன். அவங்க அம்மா கூட இங்கே தான் இருக்காங்க. யாழ்னி சேஃப் தான். சின்னதா கொஞ்சம் மணி ப்ராப்ளம். காலையில ஒருத்தர் வந்து கூட்டிட்டு போயிருக்காரு. இங்கதான் பக்கத்துல, அவங்க ஏரியா தான். ஆமா, பக்கம்தான். சேஃப் தான். யாழ்னி சேஃப் தான். பேர் என்ன சொன்னீங்க? அதாப்பா சாம்பு. வீக்கெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி மயக்கமா கலக்கமான்னு ஒரு கன்ஃபியூஷன் மூடுக்கு போய் சூடா ஒரு கப்பு டீ சொன்னா கப்பா கிளாஸா ஸ்ட்ராங்கா லைட்டா வித்தவுட்டா நார்மலா நாட்டு சக்கரையா பிளாக் டீயா லெமன் டீயான்னு ஒரு டீக்கு 9 அர்ஜுன், நீ எப்படிங்க? சத்தியமா என்னால நம்பவே முடியல அர்ஜுன். என்னாலே நம்ப முடியல. நீ யாரு? இந்த கேள்விக்கு ராக்கியா இருந்து பதில் சொல்லவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருப்பா. என்னமோ. ஏய், யாரா நீ? என்ன தெரியலையா? கல்யாணமே பண்ணிக்காம சிங்கிளாவும் மொரட்டு சிங்கிளாவும் வருது நீ மட்டும் இல்ல அர்ஜுன். இந்த கோடிக்கணக்கான 90s கிட்ஸ்ல நானும் ஒருத்தன். இரு. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இதெல்லாம் எப்படி மறந்தியோ? இங்க பாரு. சாம்ப் வீடு தெரியுமா உனக்கு? என்ன கேட்ட? சாம்ப் வீடு. சாம்ப் வீடு தானே? ஏரியா இதுதான், ஆனா வீடு தான் தெரியல. போடா. He is not champ. He is chap. Mr. Chap. சாப் பத்தி தான் கேட்டியா இல்ல என்ன பத்தி எல்லாமே? Everything. இவன் யாரு? It's me Cruz. Michael Cruz. அடவுலே. கூசு, இப்ப எதுக்கு நீ போடுற கிராஸ்? Actually bro. Chap பத்தி கேட்டிங்கல? Bloody. எல்லாருக்கும் ப்ராப்ளம், எல்லாருக்கும் பிரச்சனை. He looks like an uncle. He behaves like an uncle. Sorry. அவன் அங்கிள் மாதிரி இருப்பான். நடக்கிறது அங்கிள் மாதிரி தான் இருக்கும். அங்கிள் தான். ஆனா சின்ன பையன் மாதிரி பிரிங்கிள் சாப்பிட்டு ஷார்ட்ஸ்லாம் போட்டு அசிங்கமா பிளாடி. இங்க பாரு க்ரூஸ், இந்த சாப் என்ன வேணாலும் போட்டு யார வேணாலும் போட்டு ஏன் யாழ்னிய கூட இப்ப யாழ்னி எதுக்கு அடைச்சு வச்சிருக்கான்? சாப் வேணுமா யாழ்னி வேணுமா? ப்ரோ, யாழ்னி கிட்ட ஒரே ஒரு கால் மட்டும் பேசிட்டு நான் கிளம்பிடுவேன். நோ சான்ஸ். உள்ள 20 பேர் 30 பேர் 100 பேர் இருக்காங்க. அங்கேயா? எஸ்.
அந்த பீப் இருக்கால, சாரி இந்த சாப் இருக்கால, அவனுக்கு பில்டப் கொடுக்கறதுக்காக இந்த டீ கடையை ரெண்டுக்கு எடுத்து தங்கிருக்கியா? நோ ப்ரோ, ஆக்சுவலா பின்ன என்னடா அட்ரஸ கேட்டா அட்ரஸ் மட்டும் சொல்லுங்கடா, அதை விட்டு பில்டப் கொடுத்துட்டு இருக்கீங்க. அர்ஜுன் 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 3 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. லேஃப்ல பேர் இருந்தா என்ன? 3 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு கல்யாணம் நடக்க சொதப்பிராதா? 3 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. லேஃப்ல பேர் இருந்தா என்ன? 3 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. லேஃப்ல பேர் இருந்தா என்ன? டேய் ஜோக்கர், இந்த டாஸ்கை நீ முடிக்கல, சொதப்பிராதா? 3 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு ஒரு கல்யாணம் நடக்க போகுது. உனக்கு கல்யாணம் நடக்கும், ஆனா வேலை இருக்காது. How can I help you, sir? சார் யாழ்னி ஒரே ஒரு ஃபோன் பேசணும். பேசிட்டா கிளம்பிடுவேன். 7 lakhs, 7 லட்சம் மணி. ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பேசிட்டேன்னா எந்த ஃபோன் பேச முடியாது, வெளியூடா. lakhs நீங்க கொடுக்கணுமா? ஆமா, நீங்க யாரு? அக்காடா. பெரியப்பாக்கு நீங்க யாரு? சொல்லுங்க. செவன் இயர்ஸ் பேக்வேர்ட்ல இருந்து சாப் ப்ரோ அன்னைக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க வச்சுக்கிறாரு. காலேஜ் முடிக்கிட்டோன்னு 5 இயர்ஸா ரிலாக்ஸா வெயிட்டிங்ல இருக்கிறாரு. எங்க சாப் ப்ரோ அண்ணன் மட்டும் இல்லனா நான் பண்ணிருப்பீங்க, பண்றீங்க நான் பண்ணிருப்பீங்க, எப்படி படிச்சிருப்பீங்க, எப்படி வேலைக்கு போயிருப்பீங்க. சால பாகண்டா மீ கதை. இத்தனை வருஷத்துல அண்ணன் ஒரு நாள் கூட பண்ணிட்டா கூட நீ மட்டி கேட்டது இல்ல தெரியுமா உனக்கு? மிரட்டி அண்ணனே மிரட்டி நம்ம அண்ணன் சும்மாவாத கேட்டு போற அந்த பொண்ணுகிட்ட பணத்தை பத்தி. அண்ணன் ஹெல்பிங்ல மட்டும் இல்ல, ஹேண்ட்ஸம்லயும் கிங்டா. சாப் ப்ரோக்கு டஃப் குடுக்குது ஏரியால ஆளே இல்லடா. அண்ணன் யங் சாப்னா. சுரேஷ், அந்த அக்கா யாரு? அந்த அக்காட்ட போய் கேளுறேன். அந்த அக்கா எனக்கு யாரு? பெரியம்மா. பெரியம்மாவா? நீங்க எனக்கு பெரியம்மாவா? Just cut the crap, bro. I just need money. இப்பவே பணம் வேணும், புரியுதா? Right now. ஏய் கிளம்பு, வீட்ல போய் இல்லடா, it's my love story. Can't you understand? நீங்க ஒவ்வொருத்தரா காப்பாத்த வந்து செயல போஸ் கொடுக்க மட்டும் தான் முடியும், உங்களால பணம் கொடுக்க முடியாது. எனக்கு யாரும் வேண்டாம், எனக்கு என் பணம் மட்டும் போதும். என்னப்பா யாக்கத்தையா? ஆக்சுவலா மும்பையில் இவன் பெரியட்டான். நான் தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி இவனை கல்யாணம் முடிச்சு வச்சேன். பொண்டாட்டி சண்டை போட்டு பொண்டாட்டி பயந்து இங்கேருந்து உட்காந்துருக்கான். நான் ஃபைட்டிங்கை விட ரொமான்ஸ் தான் பவர்னு நினைக்கிறேன். இதான் சாப்பிட்ற பாலிசி. பாடுறா அண்ணனோட ரொமான்ஸ பாடுறா. பிள்ளர் என்னப்பா இவங்களை அனுப்பிடு. ஏய் 2 பேரும் கிளம்பு, கிளம்புடா. டேய் அச்சு தொடுறா அவனை, தொடுறா. கிளம்பு கிளம்பு போ போ. மிஸ்டர் சாப், இன்னும் 1 hourல உங்க கேஷ் உங்க கையில இருக்கும். ஏய் 30 நாளா இதான்டா சொல்லிட்டு இருக்கிற. மொத கேஷ் ரெடி பண்ணு, அப்புறமா வந்து பொண்ணை மூட்டை எடுத்துட்டு போ. பட. ஏய் அச்சு துரத்துறா அவனை.
என்ன பொண்டாட்டிட்டானே? சாப் ப்ரோ ஒரு ஃபோன் மட்டும். யார் நீ? இந்த ஏரியால பார்த்தது இல்லையே. இல்ல நான் வெளியூர். இருக்கட்டும். இன்னைக்கு ஈவினிங் எனக்கு என்கேஜ்மெண்ட். என்கேஜ்மெண்ட் ஆச்சு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. எனக்கு அர்ஜுனுக்கு தான் என்கேஜ்மெண்ட். பெரியப்பா இந்த பொண்ணும் போச்சா? மூணு வருஷம் லவ் பண்ணோம். 2 பேர் வீட்லயும் ஓகே சொல்லிட்டாங்க. நாங்க லவ் பண்ணோம், ஆனா கல்யாணம் பண்ணிக்கல. அட்லீஸ்ட் ஒரு என்கேஜ்மெண்ட் அது கூட நடக்கல. ஆபீஸ்ல எல்லாரும் என்னையும் அர்ஜுனையும் ரொம்ப தப்பா பேசுவாங்க. ஏன் 90s கிட்ஸ்ன்னு கூட கலாய்ப்பாங்க. பாவம் சோகத்துல அர்ஜுனோட முகமே தாடியில மறைஞ்சு போச்சுன்னா பாத்துக்காங்களே. எல்லாம் உங்களுக்காக தான். உங்களுக்கு பணம் கொடுத்து தான் என்ன கல்யாணம் பண்ணிப்பேன்னு அர்ஜுன் சொல்லிட்டாங்க. டேய், என்னதான் இருந்தாலும் சாப் ப்ரோ மாதிரி கைண்ட்னஸ் யாராலையும் காட்ட முடியாதுடா. சாரி பிரதர், நாங்க 2 பேர் டிசைட் பண்ணிட்டோம். புடிச்சிட்டான்ல மாப்பிள்ள, புடிச்சிட்டான்ல. நீ உள்ள வரும்போது ஃபோன் மட்டும் பேசிட்டு போறேன்னு சொன்னியா இல்லையா? நீங்களே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடுங்களேன். ஆபீஸ்ல எங்க மேனேஜர் எங்க 2 பேரையும் உடனே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டார். மேனேஜர் ஏன் இப்படிலாம் சொல்றாரு? டேய், மேனேஜர் எதிராக சொல்றான். பிரதர் நீங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் இவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. சார் எனக்கு ஈவினிங் என்கேஜ்மெண்ட், டைம் ஆயிடுச்சு. பணத்தை கொடுத்துட்டு பொண்ணை கூட்டு போ. 7 லட்சம் பணம் கொடுக்கணும்னு சொல்றாங்க ஜேகே. இங்க இருக்கிற லோக்கல் ரவுடிஸ் ரொம்ப கஷ்டம். இவ்வளவு நாள் இவ்வளவு அமெரிக்கன்ஸ் கதை ஊட்டி மெயின்டைன் பண்ணுகிறோம், ஒரு லோக்கல் ரவுடி உன்னால கரெக்ட் பண்ண முடியாதா? இல்ல ஜேகே, பணத்தை கூட இல்ல வெளியில போகணும்னு சொல்றாங்க. மொத்தம் 20 பேர் இருப்பாங்க. அங்கே வெயிட் பண்ணு மேன், ஐ டேக் கேர் ஆஃப் இட். சொல்லு. லூசாடா நீ? கால்ல இருந்து சுப்பு உனக்கு எத்தனை வாட்டி கால் பண்ணுவாரு? தெரியும், நான் இங்க ஒரு ஆபீஸ் ஒர்க்ல இருக்கேன். ஆபீஸ் வேலை இருக்கும், அதுக்கு போன் அட்டெண்ட் பண்ண தெரியாதா உனக்கு? தெரியும்பா, நீ சொல்லுப்பா. பொண்ணு அவன் கூட கூட்டிட்டு வரேன்னு சொன்னியா நீ? அது வேண்டான்னு சொல்லதான் சுப்பு உனக்கு 2 தடவை கால்ல இருந்து கால் பண்ணிருக்காரு. சுபா என்கேஜ்மெண்ட் முன்னாடி பொண்ணும் பையனும் சேர்ந்து வந்தா நல்லா இருக்காதாம்பா. நீ சரி சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டாங்க. சரி சரி சரி. என்கேஜ்மெண்ட் எங்கன்னு சொன்ன? என்கேஜ்மெண்ட் எங்கன்னு நான் உங்களுக்கு இன்னும் சொல்லல. அப்ப சொல்லு. இங்கதான் பாண்டி வீடு, பாட்டி வீடு, ஏற்காடுல. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சனே பணம் கொடுத்துருவில்ல? யாரு? எங்க எம்டி யூஎஸ்ல இருக்காரு. அர்ஜுன் தான் எங்க ஆபீஸ்ல பெஸ்ட் எம்ப்ளாயி. அவனுக்கு ரிவார்டு எப்படியும் ஒரு 5 இல்ல 10 லட்சம் அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட் ரெடி ஆனதும் எங்க மேனேஜர் உங்களுக்கு செட்டில் பண்ணிடுவாரு. சாப்ரோன இவனுங்களெல்லாம் பார்த்தா காசு கொடுக்குற மாதிரியே தெரில. எனக்கு பணம் முக்கியம் இல்லை, உனக்கு நல்லாவே தெரியும். உங்க 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் நடந்தா வாங்க எல்லாரும் என்கேஜ்மெண்ட் போலாம். பெரியப்பா இந்த அக்கா லவ் பண்றாங்க, இந்த அக்கா அந்த அண்ணனை லவ் பண்றாங்க. அப்ப இவரு என்ன சேர்த்துக்கடா ப்ளீஸ்டா. இந்த அண்ணனும் அந்த அக்கா லவ் பண்றாங்க. ஐயோ சாவியா? சாவி எங்கண்ணா? சாப்ரோ வண்டி சாவி கொடுங்க.
अरे साले जल्दी 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 மும்பை டான்ற முதல்ல ஓடுறான் பாரு. ஏய் வா கே குடு கலக்கட்டியா நீ சூப்பர் 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 சார் வா வா எஸ்கேப் ஆயிடுவோம் ஏய் அந்த பீ போறதுக்குள்ள எஸ்கேப் ஆயிடு ஓடி 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 ஓடிடா ஏய் சீக்கிரம் வாடா ஏய் வாடாங்கறல்ல அங்க என்னடா பாத்துட்டு இருக்க ஏய் சீக்கிரம் வாடா ஏய் லூசாடா நீ என் கார்த்தி அவங்கிட்ட இருக்குடா. ஆமாடா அதை விட முக்கியம் இப்போ உனக்கு என்கேஜ்மெண்ட் எனக்கு வேலை யாழ்னிக்கு மீட்டிங் எவ்வளவோ இருக்குடா சீக்கிரம் வாடா ஏய் அவன் கையில மாட்டின அவன் இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்குது சீக்கிரம் வாடா சீக்கிரம் வா வா வா. ஏய் இது சரக்கு. சாப் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இது வெறும் தண்ணி. ம் ம் ஆ ம். அம்மா நம்ம இப்ப எங்க போறோம்? இப்போ நம்ம பாண்டி போறோம் பாண்டி போறோமா? எதுக்கு போறோம்? 2 மணி நேரமா ஒரு லூசு கிட்ட மாட்டிக்கிட்டு என் பாதி வேலை மறந்துருச்சு. அதெல்லாம் முடியாது சும்மா. ஆனா நீ தானே என்ன தேடி வந்த. இப்போ நீயே போ சொன்னா எப்படி? நீ போன் எடுக்கல, உனக்கு ஏதோ ப்ராப்ளம்னு மேனேஜர் சொன்னாரு, அதனால தான் நான் உன்னை தேடி வந்தேன். ஆனா நான் இப்ப போனா கண்டிப்பா சாப் என்ன பிடிச்சிடுவாங்க. ஏங்க அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? 4 வருஷம் கஷ்டப்பட்டு தேடி ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சு இன்னைக்கு ஈவினிங் எனக்கு என்கேஜ்மெண்ட். என்கேஜ்மெண்ட்க்கு நானும் வரேன். எதுக்கு? இவன் வேற ஜாலியா 2 பேரும் போக வேண்டிய பாண்டிச்சேரி ட்ரிப் இப்படி இப்படி அதெல்லாம் முடியாது. Hey, good job, Mr. Arjun. யாழ்னி இப்போ சேஃப். ஆனா மெட்ராஸ் நமக்கு சேஃப் இல்ல. எல்லாரும் சேர்ந்து பாண்டிச்சேரி வர்றதுதான் சேஃப். ஜேகே மார்னிங் யாழ்னியை மீட் பண்ணி கால் மட்டும் பண்ணா போதும்னு சொன்னீங்க. இப்போ பாண்டிச்சேரி கூட்டிட்டு வர சொல்றீங்க. ரொம்ப கஷ்டம் ஜேகே. Hey Arjun, என்ன மேன்? ஒரு டாஸ்க் கொடுத்தா முடிக்காம எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு இருக்க. ஐடி கம்பெனில தான வேலை செய்யற நீ. இப்ப பார், நான் தான் அர்ஜுன். நான் ஜேகே கிட்ட பேச என்ன தெரியுமா பேசுவேன். ஹே ஜேகே கவலைப்படாதீங்க. யாழ்னி எங்களோட சேஃபா இருக்கா. இன்னும் 1 hour நான் மரக்காண வந்துரும். அங்கிருந்து 1 hour தான் பாண்டிச்சேரி கூட்டு வந்துரும். டோன்ட் வரி. இந்த மாதிரி சொல்லு மேன். உனக்கு ப்ரமோஷன் ஆட்டோமேட்டிக்கா தேடி வரும். எல்லா தடவையும் நானே உனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டி மிரட்டி வேலையை. கம் ஆன். யாரா நீ? காலையில திடீர்னு வந்த, எனக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் சாப்புக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற, கார்ல ஏறி மேனேஜருக்கு அப்டேட் கொடுக்குற. யார் நீ? ஆஃபீஸில் ப்ராப்ளம் உனக்கு மட்டும் இல்லை அர்ஜுன், எனக்கும் தான் இருக்குது. இந்த டாஸ்க் உனக்கு டெவலப்மெண்ட்னா அது எனக்கு டெஸ்டிங். ஸோ இந்த ப்ராஜெக்ட் டெலிவரி ஆகிற வரைக்கும் நீயும் நானும் சேர்ந்தே தான் இருக்கணும். ஓகே போலாமா? லாஸ்டா உனக்கும் ஒரு பொண்ணு கிடைச்சிட்டா. 3-4 இயர்ஸ் ஆச்சுல நீ இது ஸ்டார்ட் பண்ணி. இருக்கும் இருக்கும். பொண்ணு பேரு? பேரு சுஷ்மா. சுஷ்மாவா? ரொம்ப ஓல்ட் நேமா இல்ல? அம்பிகா ராதா ராதிகா ரேஞ்சில் ஸ்டார்ட் பண்ணுது, இப்போ சுஷ்மா ரேஞ்சில் வந்து நிற்குது. இந்த ஊரு? இங்கதான் பாண்டிச்சேரி. ஓ அதான் நாம இப்ப பாண்டிச்சேரி. சரி, நீ ஏன் சுஷ்மாவை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ரிஜெக்ட் பண்ண? அது நான் ரிஜெக்ட் பண்ணது உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் ஒரு ஃப்ளோல உளறிட்டுப்பா. சொல்லு, ஏன் ரிஜெக்ட் பண்ண? அது கண்ணு பெருசா இருக்கு. வாட்? கண்ணு பெருசா இருக்குனா? சரி, அப்ப நீ என்னைய ரிஜெக்ட் பண்ண? எனக்கு ஞாபகம் இல்ல. ஏரியால ஆள்கள் ஸ்ட்ரைக் பண்ணிருப்பான் போல, பெரிய 90s கிட்ஸா இருப்பான் போல. டேய்
நீ பாயை முடிட்டு வண்டி ஓட்டுறியா? சரி 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 டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா. நான் என் லவ் ஸ்டோரியை சொல்றேன் கேளுங்க. எங்க ஐடி ஆபீஸ் அங்கதான் அவனை நான் என் பின்னாடி பார்த்தேன். ஒரு வாரம் என் பின்னாடியே அலைஞ்சான். ஃபர்ஸ்ட் எனக்கு புரியல, அப்புறம் தான் புரிஞ்சுது. என் பின்னாடியே வந்து சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டான். நான் கூட அவன் காட்டின சீனுக்கு எனக்கு கரெக்ட் பண்றவான் தான் நினைச்சேன். அப்போ கரெக்ட் பண்ணலையா? ஏன்? கண்ணு பெருசு, curly hair. 90s கிட்ஸ்ல அப்படிதான் இருப்பாங்க. நீ எதுக்கு இப்ப பாண்டிச்சேரி வர? ஏன் உனக்கு தெரியாதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ உனக்கு சத்தியமா தெரியாது. அடப்பாவீங்களா? அது ஏன் தெரியாம தான் என்ன இப்படி அடிச்சு புடிச்சுன்னு கடத்தி வரீங்களா? கடத்திட்டா? அடி பாவி. உனக்கு ஏதோ ப்ராப்ளம்னு ஜேகே சொன்னாரு, அதான் பாண்டி குடிச்சு வர சொன்னாரு. சரி, உனக்கும் சாப்புக்கும் என்ன ப்ராப்ளம்? எனக்கே தெரியல. ஆனா பொண்ணுங்களுக்கு பொண்ணா பிறக்கதே ஒரு ப்ராப்ளம் தானே. அம்மா வாங்கின கடன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பாவம் கஷ்டப்படுறாங்கன்னு தான் சாப் ஹெல்ப் பண்ணாங்க. அதுலயும் பாதி கடனை திரும்ப கொடுத்துட்டேன். ஆனா அது அவர் எனக்கே செலவு செஞ்சுட்டாரு. ஆனா இந்த ஒரு வருஷமா தான் வட்டி கடன் அது இதுன்னு ஒரே டார்ச்சரா இருக்கு. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமே. ஆமா ஆமா, சாப் ஒரு 70s கிட்ஸ். 70s கிட்ஸா? நிறைய பசங்க என்ன ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா நம்ம சாப் இருக்கார்ல, அப்படியே அடிச்சு தம்சம் பண்றாரு. ஓ, டெரரான பெரிய 70s கிட்ஸா இருப்பான் போல. நீ சீக்கிரம் பணத்தை ரெடி பண்ணி அந்த சாப் ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடு. எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். கல்யாணம் பண்ணாவா? ஆனா அவனுக்கு பணம் முக்கியம் இல்ல, வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. ஏய், நேரா போட ரோட பாத்துட்டு எங்க போறதுன்னு தெரியலையா? சரிப்பா, மார்னிங் கிளம்புனது செம்ம பசியா இருக்கு. எங்கேயாவது இந்த ஹோட்டல்ல நிப்பாட்டினா அப்படியே சாப்பிட்டுட்டு